அரசு துறைகளில் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளை நியமிக்கும் உத்தேச பரிந்துரை தொடர்பில் இரு அமைச்சர்களுக்கு பிரதமர் சிறப்பு உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பை சந்தித்து தவறான புரிதலை போக்குமாறு தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஏரன் ஏகோ டாகாங் மற்றும் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் மொக்தாருக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பு கொடுத்துள்ளார். தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்சில் இதனை தெரிவித்தார். இந்த ஜாக்கிம் அதிகாரிகள் அரசு துறைகளின் கொள்கை முடிவுகளில் சம்பந்தப்பட மாட்டார்கள் என ஃபாமி விளக்கினார். இது இன்றோ நேற்றோ வந்ததல்ல, 2007ஆம் ஆண்டிலிருந்தே அது அமலில் உள்ளது. எனினும் அதற்கு பிறகு புதிதாக யாரும் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படவில்லை என்றார் அவர். எனது அமைச்சில் கூட ஜாக்கிம் அதிகாரிகள் இல்லையே என ஃபாமி ஃபார்சில் தெரிவித்தார். அரசு துறைகளில் ஜாக்கிம் அதிகாரிகளை நியமிப்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறலாம் என மலேசிய பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தாவோ மதங்களின் ஆலோசக மன்றம் நேற்று ஐயம் தெரிவித்திருந்தது. அனைத்து மலேசியர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அது பாதிக்கலாம் என அம்மன்றம் விளக்கியது. முன்னதாக இன்று காலை அது குறித்து கருத்துரைத்த அமைச்சர் நைம், கொள்கை முடிவில் ஜாக்கிம் அதிகாரிகள் சம்பந்தப்பட மாட்டார்கள், மாறாக அரசு துறைகளில் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நடத்துவது மட்டுமே அவர்களின் பணி என விளக்கியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.